இதுதான் நம்ம வாழ்கிற இந்த அழகான உலகம். இந்த உலகம் கிரியேட் ஆகி கரெக்டாக 4.5 பில்லியன் வருஷங்களாச்சு. இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களையும் வாழ்ந்தவங்களையும் பற்றி சொல்லணும்னா அறிவியலின் தந்தைகள், சுதந்திர போராளிகள், அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள், சினிமா பிரபலங்கள், அவங்கெல்லாம் வரலாறு. ஆனால் நாம் பார்க்க போகிறது ஒரு கோளாறு. அண்ணா கடையில் யாருண்ணா? இவன் தான் PS ராம்குமார். அதனாடா PS ராம்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் டைட்டில் கார்டு போடும்போது சொல்கிறேன். அண்ணா படம் பார்க்காம சீக்கிரம் ஏந்துவாண்ணே. என்னப்பா ஆச்சு? அண்ணா அந்த ஃபோனை பண்ண நைட்லேருந்து ஒரே தொல்லையாகுது. என்னப்பா ஆச்சு? என்னப்பா ஆச்சு? ஃபோனு நல்லா தான்ப்பா இருக்கு. என்ன ஆச்சு? காலங்காத்தாலே வந்து உயிரை வாங்குறானே. ஏன்ப்பா நல்லா தானப்பா இருக்கு. என்ன நல்லா இருக்கு, ஒழுங்கா பாருண்ணே. இதில் நல்லா தான்டா இருக்கு. இதில் என்னத்தடா நான் பார்க்க? ஏன்ப்பா நல்லா தான்ப்பா இருக்கு ஃபோனு. அண்ணா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண. எங்கப்பா? இதோ இருக்குப்பா. என்ன பார்த்தேன்னா நல்லா தானப்பா இருக்கு. என்ன நல்லா இருக்குது, ரீல்ஸை பாருண்ணே. என்ன ரீல்ஸும் நல்லா தானே ஓடுது. என்ன இருக்கு? நல்லா தானப்பா இருக்கு. அண்ணா நானும் காலிலேருந்து பார்த்து நினைக்கிறேன், வரவே மாட்டேதுண்ணே. எனக்கும் டென்ஷன் ஆகுது ஓவரா. தெளிவாக சொல்லு, என்னதான் பிரச்சனை உனக்கு? அண்ணன் சால்வ் பண்ணி வைக்கிறேன். அண்ணா நானும் நேற்று நைட்லேருந்து பார்த்து நினைக்கிறேன், ஒரு பொம்பளை வெடி கூட வர மாட்டேது. இவனுக்கு அப்பா அம்மா வச்ச பேர் ராம்குமார். இவனோட கேரக்டரை பார்த்து நம்ம வச்ச பேர் 3 வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? இவன் காலையிலேருந்து காலை கடன் முடிக்கிறானோ இல்லையோ, இன்ஸ்டாவில் ஒரு 10-15 பொண்ணுங்களுக்கு, அதுவும் அழகான பொண்ணுங்களுக்கு ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்துருவான். தப்பி தவறி அவன் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ண பொண்ணுங்களில் எதனா ஒரு பொண்ணு ரீப்ளே பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஊர்? ஓ கோயம்புத்தூரா? எனக்கு அப்போவே தெரியும். எப்படி தெரியுமா? இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணு கோயம்புத்தூராக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். யாராவா? யாரா நீ? நல்லா போயிட்டு இருந்த வீடியோவில் யூடியூப் ஆட் போட்ட மாதிரி வந்து நிற்கிறே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட யாருன்னு தெரில, நான் தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர். இவன் தான் நம்பர் 1 பொம்பளை சோக்கு. அதுக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது. இதுக்கிட்ட எப்படின்னா அதோடய ஃபோன் நம்பர் வாங்கிடணும். இப்படி வாங்குறது ஐடியாவா? இல்லை ஐடியா இது யோசனை வரமாட்டுதே. ஐடியா வந்துடுச்சு. ஐயோ எங்கே விட்டோன்னு தெரியலையே. ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினதாச்சே. சிச்சோ எங்கே இருக்குது? ஐயோ இந்த பாக்கெட்டில் இருக்கா? ஐயோ எங்கே விட்டேன்னு தெரியலையே. ஐயோ போச்சு. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன சொல்லுங்க? சின்ன வயசுலேருந்து இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. எதுக்காக கஷ்டப்பட்டீங்க? ஃபோனு தான். எனக்கு எங்கள் அப்பா கூட வாங்கி தரலங்க. 8வது முடிச்சுட்டு வாங்கிக்கலாம், 10வது முடிச்சுட்டு வாங்கிக்கலான்ட்டு காலேஜ் வந்துட்டேங்க. அப்போ கூட வாங்கி தரல. அதுக்கப்புறம் நானாக ஒரு முடிவு பண்ணி நானாக ஒரு வேலைக்கு போய் சம்பாரித்து சொந்த உழைப்பில் வாங்கினதுங்க. இப்போ என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? இப்போ இந்த ஃபோனை தொலைச்சிட்டேங்க. எங்கே இருக்குன்னே தெரியலங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க ஃபோன் மட்டும் தாங்களா, ஒரு கால் பண்ணி தான் தரேன். அச்சோ பார்க்கவே பாவமாக இருக்குது. இந்தாங்க. ஃபோன் எங்க எங்க? இது பின்னாடி தூரம் ஃபோன். சச்சோ சாரிங்க. ஃபோன் நானே பின்னாடி வச்சுட்டு இங்கே வந்து தேடின்னு இருக்கேங்க. மன்னிச்சிடுங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. இந்தாங்க.
ஏங்க உங்கள் நம்பர் 68 லாஸ்ட்டில். ஆமாம், ஏன் கேட்குறீங்க? எனக்கு அப்போவே தெரியும் உங்கள் நம்பர் லாஸ்ட்டில் 68 தான் வரும்ன்ட்டு. எப்படி? இல்லை, அழகாக இருக்க பொண்ணுங்க நம்பர் எல்லாமே 68 தானே முடியும். இப்படி தான் பல பொண்ணுங்க கிட்ட நம்பர் வாங்கியிருக்கான், பல பொண்ணுங்க கிட்ட செருப்படியும் வாங்கியிருக்கிறான். இருந்தாலும் இவன் திருந்தன மாதிரி இல்லை. இவன் எந்த அளவுக்கு பொம்பளை சொக்குனா அதை நான் வாயால் சொல்கிறத விட இந்த சீனை பார்த்துட்டு வந்துடுங்க. சொல்லு பேபியே, என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? ஹை, கடைக்கு வரியா? ஐப்பா. ஆ ஆ சொல்லு சொல்லு. உங்கள் அப்பா எங்க? சொல்லு மது, வீட்டில் யாரும் இல்லையா? வரவா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இங்கே சும்மா விளையாட போயிருந்தேன். ஆ இப்போ யாரு வரண்டாயிடுறா. என்ன காட்டுறான்? அடங்க உம்மால போடு ஒரு பாட்டு பாடியிருந்தோம்மா. என்ன சமாளிக்கிறான்? என்ன பாட்டு? என்ன பாட்டு சொல்கிறது? கோடி அருவி கொட்டுதே அடைவோம் மேலே. அப்படியா? அந்த பாட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பேபி. ஓ, அந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுமா இது. ஜெய், ஒரு நிமிஷம் கட் பண்ணா. இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் கட் பண்ணா. நீ நானும் அப்பையிலேருந்து பார்த்துன்னு வந்துனுக்குறேன். அட்டையை பார்த்து பார்த்து ஃபோன் பேசினுக்கிறியா நீ? என்ன அது காட்டு. அதெல்லாம் ஒன்று காட்டு. ஏய் காட்டுறா. ஆ என்னடா டைம் டேபிள் போட்டு பொண்ணுங்கிட்ட பேசிகிட்டு இருக்க? குர்ரா. இருறா. அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாவனா, லஞ்சுக்கு லாவனா, டின்னருக்கு திவ்யா. அவங்ககிட்ட மட்டும் ஏன் டைமிங் நோட் பண்ணல? அவங்களாம் வேலைக்கு போகிறவங்க, அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபோன் அடிச்சு ரொமான்ஸ் தான், அவ்வளோதான். ஓ, ஞாபகம் வச்சுக்கன்னு ஒரு இது. ஆமாம் ஆமாம். அது நான் சண்டே அவுட்டிங் ப்ளஸ் மூவி. சண்டே ஆச்சுன்னா யாருக்கு ஒன்றா அவுட்டிங் போயிடும் இந்த டைம் டேபிள் பிரகாரம். ஆமாம் ஆமாம், டெய்லியும் ஒரு ஆள் கூட. இதை படிப்பில் காமிச்சிருந்தா நீ எங்கேயோ போயிருக்கலாம்டா. இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. ஏய், படத்துக்கு போகலாம் வரியாடா? என்ன படத்துக்கு? அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது காட்டு. படா காட்டுறா பாப்பா. இவன் வேற கடுப்பேத்தினுக்கிறான். இன்னும் 2 ரூபா தான் இருக்குது. சரி சரி, இந்தா நான் போய் யார்கிட்ட கேட்டு ரெடி பண்ணுறேன். ஹலோ மச்சான், அக்கௌண்ட்டில் என்ன காசு இருக்குமா? 100 200 அந்தமாரி கொஞ்சம் அனுப்பிச்சி விடான். ஏய் குட்டி பையா, படத்துக்கு போகலான்னு சொன்னியா? போகலாமா? காசு இல்லைன்னு சொன்னேன். வாடா, ரெடி பண்ணிட்டேன். காட்டு, அக்கௌண்ட்டை காட்டு. அதுக்குள்ளே இப்போ 2000 வந்தது. ஏய் சுவாத்தி, சுருத்தி, மோனிஷா இப்படி 10 பேர்கிட்ட 200 வாங்கி 2000 ரெடி பண்ணிட்டேன்டா. ஏய் நான் கிளம்பிட்டேன், நீ வரல? ஹலோ Hello? Hello? சொல்லுங்கள். என்னங்க நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. உங்ககிட்ட எப்படியோ நம்பர் வாங்கிட்டேன். என்ன பேசுறதுன்னே தெரில உங்கள் வாய்ஸை கேட்ட உடனே. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டெய்லி பஸ் ஸ்டாப்ல ஜோக் பண்ணிட்டு இருப்பீங்களா? அதே மாதிரி என் கூட டெய்லி பேசுறீங்களா? பேசிட்டா போச்சு. எனக்கும் உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன வேற ஏதோ லேடிஸ் வாய்ஸ் கேட்குது? அதுவா? அது என் கஷ்டம் தெரியுமா? ஓ சரி சரி, பேரு தர்ஷினி. ஓகே ஓகே. உங்கள் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை, நம்ம மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். அதைத்தானே நான் சொல்லலாம்னு பார்த்தேன். நீங்க அவசரமா பஸ் ஏறி போயிட்டீங்க, பஸ் வந்துருச்சுன்னு. என்னோட பேர் வந்து நிகிதா. எனக்கு அப்போவே தெரியும். எப்படி தெரியும்? இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணோட பேர் நிக்கிதாவாக தான் இருக்குன்னு எனக்கு அப்போவே தெரியும். ஓ சாரி சென்ஸே. ஏய் யார் நீங்க பேசிட்டு உள்ள போன்? என்ன ஏய் ஒளிச்சு நாயே, யாரா நீ? எந்த ஏரியா? எப்படி நீங்க நம்பர் வாங்குன? ஹலோ, ஃபர்ஸ்ட் நீ நம்பர் வாங்குவ, பீச் பார்க் தியேட்டர். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க. அதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் என் தங்கச்சிக்கு நடக்கூடாது. ஏய் ஒளிச்சு நாயே.
ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. நான் பட்ட கஷ்டத்தை என் தங்கச்சியின் படம் விட மாட்டேன். இல்லை உங்கள் தங்கச்சியும் தான் என் தங்கச்சி என் தங்கச்சிக்கிட்ட இனிமேட்டு பேசவே கூடாது. அப்போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்களும் ஒரு பையனால் ஏமாந்து தான் இருக்கீங்க இல்லை? ஆமா. சரி ஓகே. இந்த அளவுக்கு மெச்சூர்டாக பேசுகிற நீங்கள் ஏன் வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்காமல் முன்னாடியே ஒரு பையனை லவ் பண்ணீங்க? அதுதான் என் வாழ்க்கையில வயசு கோளாறுல பண்ண மிகப்பெரிய தப்பு. தப்பு. இப்படி தப்பாக ஆசையை வளர்த்துக்கிட்டு தப்பான பையனை சூஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டு எல்லா பசங்களும் தப்புன்னு சொல்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? தான் தங்கச்சி விரும்புகிற பையன் என்ன ஏது யாருன்னே தெரியாமல் அந்த பையனை கைட்டு விட சொல்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய தப்பு. உன் பேர் ஏதோ சொன்னாலே, தர்ஷினி, தற்கொலைன்னு வச்சுக்கோ, கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் இரு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் சொல்கிற மாதிரி பசங்களும் பொண்ணுங்களும் 75% இருக்காங்க. மீதி இருக்க 25% என்ன மாதிரி உங்கள் தங்கச்சி மாதிரி கோல்டுங்க. நல்ல பசங்களுக்கு ஏமாத்துகிற பொண்ணுங்களும் ஏமாத்துகிற பசங்களுக்கு நல்ல பொண்ணுங்களும் கிடைக்கிறது தாங்க இங்கே நடந்துட்டு இருக்கு. அதே மாரி ட்ரூவாக லவ் பண்ணுறவங்க மேரேஜ் வரைக்கும் போனாங்க. உங்களை மாதிரி டாக்ஸிக்கான ரிலேட்டிவ்ஸ் கேஸ்ட் பேரை சொல்லியோ இல்லை பிளாக்மெயில் பண்ணியோ அவங்கள தடுத்து நிறுத்திடுறீங்க. டேய் டாடி கிளம்புறேன். டேய் என்னடா சொன்னா அவன்கிட்ட? அவன் கோச்சிட்டு போறாடா. பின்ன எல்லாரும் ஒரே மாதிரின்னு சொன்னோடனே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி நான் அவன் என்ன பண்றேன்னு சரி நீ என்னன்னு பாரு. எப்படியோ இன்டைரக்டாக ப்ரொப்போஸ் பண்ணியா? என் ஃபோன்லேயும் இல்லை. அப்போ எங்கேருந்து வருது இந்த சத்தம்? ஐயோ, கட் பண்ணுறதுக்குள்ள ஸ்பீக்கர் போட்டு வச்சுட்டுக்கிறேன். எங்கேருந்து வருதுன்னே தெரியலையே. இந்த பக்கம். டேய் வாத்தா, என்னடா இது? எட்டில் படுறா. டேய் அது இல்லைடா, நீ பேசுனதை பார்த்து எங்கள் ஆள் கை தட்டுச்சுடா. சரி எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, நீ பேசிட்டு வா. ஏய் ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு வரேன். என்னடா எங்கடா இருந்த மானாலு? நீ சொன்ன டைலாக் யாருக்கு பொருந்துமே இல்லை, எனக்கு பொருந்துடா. ரொம்ப நன்றிடா, நீ தானே இன்ஸ்பிரேஷன். இன்னிலேருந்து நான் பொண்ணுக்கிட்டே பேச மாட்டேன்டா. நான்லேருந்து நான் ஒரு புது மனுஷன். இவன் எது கூப்பிட்றான்? ஹலோ என்னடா? ஏய் கொஞ்சம் சீக்கிரம் மேலே வாடா. மேலே வர எதுக்கு? சீக்கிரமா மேலே வாடா. என்னடா நீ? என்னடா இங்கே பண்ணுற? மேலே வந்து பாடுற. இரு, இங்கே வா, இங்கே பார். இவனா? பாட்டா பாட சொல்கிறேன். என்ன பாட்டு பாடுறது? எனக்கு பாடவே தெரியாது. பட்டாம்பூச்சிடி என் கொட்டாங்கூச்சிடி, பட்டாம்பூச்சிடி என் கொட்டாங்கூச்சிடி. ஹலோ ஒரே நிமிஷம், எங்கள் அப்பா ஃபோன் பாரு, ஒரே நிமிஷம். இது என்ன புது ட்ராக்கு? ஹலோ சொல்லு பேபி. இவ்வளோ நேரம் அப்பாட்ட தான் ஃபோன் பேசியிருந்தேன், என்னன்னு சொல்லு. இது சரிப்பட்டு வராது. சுற்றி யாரில்ல, முடிச்சிடலாமா?